ராமநாதபுரம் மாவட்டம் பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கத்தின் மாவட்ட சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் சார்பில் மாவட்ட சங்க பொறுப்புக்குழு கூட்டம் தனியார் மகாலில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக TNPDA தலைவர் முரளி, கௌரவ விருந்தினர்கள் TNPDA பொதுச் செயலாளர் சுரேஷ், பொருளாளர் ராம்தாஸ் ராஜு, துணைத் தலைவர் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். இதில் போகலூர் அஇஅதிமுக ஒன்றிய கழக செயலாளரும் பெட்ரோல் பங்க் உரிமையாளருமான JSK லோகிதாஸ், கீழக்கரை AMS பெட்ரோல் பங்க் உரிமையாளர் ஜஹாரியா, பொறியாளர் திருமுருகன் காந்தி மற்றும் இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம், HP ஆகிய பெட்ரோலிய விற்பனையாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாட்டினை வழக்கறிஞரும் பெட்ரோல் பங்க் உரிமையாளருமான முத்துமுருகன் சிறப்பாக செய்திருந்தார். இதில் ஏராளமான பெட்ரோல் பங்க் விற்பனையாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மாநில நிர்வாகிகள் இங்கு வருகிறார் என்றால் நாம் அதிகமான சிரத்தை கூட்ட வேண்டும் என்று மிகுந்த சிரத்தை எடுத்தோம். தலைவர் மற்றும் அண்ணன் துணைத் தலைவர் தங்கராஜ் அவர்கள் 3 முழு வேலை நாளே இதுக்காக செலவிட்டார். காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 8:30 மணிக்கு பிடிச்சாங்க. நான் ஒரு 2 நாள் போனேன். சக்காரியா நான் தனியாக ஒரு 2 நாள் போனேன். மொத்தம் ஒரு வாரம் இங்கே ஒரு 55 கிலோமீட்டரு, இந்த சைடு ஒரு 55 கிலோமீட்டரு, இங்கே ஒரு 60 கிலோமீட்டரு, இந்த பக்கம் ஒரு 60 கிலோமீட்டர். அவங்க வயசான காலத்தில் வயசு ஒன்றும் கோச்சிக்கிறாதீங்க, இல்லை சொல்கிறேன். எதுக்காண்டி அவங்க ஏதாவது இதில் ஒரு பைசா அவங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா, இல்லை எனக்கு லாபம் இருக்கா, அண்ணனுக்கு லாபம் இருக்கா, இல்லை எதுவும் இல்லை. இந்த சங்கம் நல்லா இருக்கணும், இந்த மாவட்டம் இது எதுக்காண்டி சொல்ல, பொருளாதாரம் வேற, பொருள் சேர்க்கறது சங்கத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நான் ஏற்கனவே 2015 பொருளாதாரம் இருந்தேன். 2023 வரைக்கும் பொருளாதாரம் இருந்தேன். அது பிறகு ஏன்னா ஒருவர்கிட்ட போய் இந்த சந்தா வாங்குறதே ரொம்ப சவாலாக தான் இருக்குது. அதனால பெரும்பாலும் நாங்கள் சில அசோகனை சில இதை நாங்களே சேவ் பண்ணிக்கிறோம் அப்படின்றத டீலர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு என்ன அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. கேள்வியை திருப்பி என்ன இந்த மாதிரி சால்ஜாப் சொல்லணும்னு பார்க்குறீங்களா அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் இல்லை, அரசியல் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அதுவும் நார்த்தில் இருக்கிறவங்க பேசுகிறோன்னா அவங்களுடைய இது லாங்குவேஜ் ரொம்ப மோசமாக பேசுவோம். அவ்வளோ கடுமையாக பேசியிருக்காங்க. வேற என்ன, நீங்கள் ஆக்ஷனே எடுக்கிறது இல்லையா? ஒரு பெட்ரோல் டீசல் விற்கிறா, டாய்லெட் ரெனோவேஷன் நடக்குது, டாய்லெட் ரெனோவேஷன் நடக்குதுன்னா அவுட்லெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயா அப்படின்றாங்க. சொல்றாங்க என்னுடைய ஸ்டேட்ல நான் ஃபுல்லாக சுற்றி போயிருக்கேன், எங்கேயுமே இந்த இஷ்யூ இருந்தது இல்லை, எல்லாம் நீட்டாக இருக்கு. நான் ஒருத்தர் தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் பம்பை க்ளோஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. அது மாதிரி இருந்தா பண்றோம். MDG பிரகாரம் டாய்லெட் சுத்தமா இல்லாம இருந்தா கூட பம்பை க்ளோஸ் பண்ண முடியாது. அது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அந்த எம்பிக்கு சொல்லி விளக்கணும் நம்ம சொல்லல. அது ஏன்னா உடனே அது மாதிரி ஒரு ஆர்டர் போடணும்னு சொல்லிடலாம். ஆனா நம்ம கம்பெனி அபிஷியல்ஸ் தான் தேங்க் பண்ணோம். அந்த இடத்துல அவங்க பசாம லீகல் க்ளோஸ் பண்றதை செய்யணும் அப்படி சொல்லி முடிச்சிடலாம். ஏன்னா இப்ப ரீசெண்டா கோர்ட் கேஸ்ல அவங்களோட டிஸ்கஸ் பண்றதுல அது கிரிட்டிக்கலா இருக்கு. அதை கமர்ஷியல் டேக்ஸ் மினிஸ்டர் பார்த்து முதல்ல பண்ணி அவர் எல்லாருக்கும் சர்க்குலேஷன் பண்ணி அதை சீரியஸாக ரிவ்யூ பண்ணாங்க. இது கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் நோட்டீஸ். அதை எப்படி அதை நோட்டீஸை க்ளோஸ் பண்ணியிருக்கு, டீலருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கு. யாரா நம்ம இன்னொன்று என்னன்னா ஃபார்வர்ட் மெக்கானிசம்ல வரும், அது 18%.